GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். செல்போன் திருட்டு, ஆன்லைன் மோசடி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சஞ்சார் சாத்தி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் மற்றும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே நிறுவி இருக்க வேண்டும் என்று மொபைல் போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதோடு வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வகையான புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி நிறுவப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் போன்களை அப்டேட் செய்யும் போது இந்த செயலியை தானாகவே நிறுவும் வகையில் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த உத்தரவு இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மக்களை பாதுகாக்கவே இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக மத்திய பாஜக அரசு தெரிவித்திருந்தாலும் செல்போன் பயனர்களை உளவு பார்க்கவே சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சியினர் மட்டுமல்ல, ஆப்பிள், சாம்சங் உள்ளிட்ட பல செல்போன் நிறுவனங்களும் மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளன. இப்படி மத்திய அரசின் உத்தரவு பேசு பொருளாக மாறியது ஏன்? சஞ்சார் சாத்தி செயலி என்றால் என்ன? அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன என்று சற்று விரிவாக பார்ப்போம். சஞ்சார் சாத்தி என்பது மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறையின் முயற்சியால் தொடங்கப்பட்ட செயலியாகும். இது தொலைத்தொடர்பு துறையில் நடைபெறும் மோசடிகளை தடுக்கவும் மொபைல் போன் பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. இந்த செயலி மூலம் ஒருவரது மொபைல் போன் திருடப்பட்டாலோ காணாமல் போனாலோ எளிதில் கண்டுபிடித்து அதனை பயன்படுத்த முடியாமல் தடுக்க உதவுகிறது. அதோடு அந்த மொபைல் போன்கள் மூலம் நடைபெறும் மோசடி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மூலம் நிகழும் நிதி உள்ளிட்ட பல்வேறு மோசடிகளை கட்டுப்படுத்தவும் இந்த செயலி உதவும் என கூறப்படுகிறது. மேலும் ஒருவரது பெயரில் உள்ள போலி சிம் கார்டுகள், தேவையற்ற சிம் கார்டுகளை முடக்கவும் இந்த செயலியில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் நன்மை என்று தோன்றினாலும் அதற்கு பின்னால் இருக்கும் விஷயங்கள் மிகவும் ஆபத்தானவை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சஞ்சார் சாத்தி செயலி மூலம் நாம் என்ன பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை எழுதுகிறோம் என்று அனைத்தையும் மத்திய அரசு கண்காணித்துக் கொண்டே இருக்கும். நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 80% மேற்பட்டோர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகின்றனர். அப்படி இருக்கையில் சஞ்சார் சாத்தி செயலி மூலம் ஒட்டுமொத்த நாட்டையே மத்தியில் ஆளும் கட்சி கண்காணித்துக் கொண்டிருக்கும் நிலை ஏற்படும். இது ஒரு புறம் இருக்க, ஹேக்கர்கள் செயலியை ஹேக் செய்து அனைவரது தனிப்பட்ட தகவல்களையும் எடுத்துவிடும் அபாயமும் உள்ளது. என்னதான் செயலி பாதுகாப்பானது என்று கூறினாலும் கடந்த காலங்களில் ஆதார் போன்ற அரசு ஆவணங்களின் தகவல்கள் இணையத்தில் கசிந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதே போன்ற நிலைமை பின்னாளில் சஞ்சார் சாத்தி செயலிக்கும் வரலாம். ஆகையால் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆப்பிள் நிறுவனம் மத்திய அரசின் உத்தரவை நிராகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விருப்ப செயலியாக வேண்டுமானால் சஞ்சார் சாத்தியை பயனர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கட்டாயம் என்று திணிக்க முடியாது என்று நிறுவனத்தின் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியானது. அதே போன்று சாம்சங் உள்ளிட்ட செல்போன் நிறுவனங்களும் இதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர் எதிர்ப்பிற்கு பிறகு தற்போது மத்திய அரசு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதில் உங்களுக்கு இந்த செயலி வேண்டாம் என்றால் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய தேவையில்லை. விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் செயலியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த செயலியை அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களின் கடமை. ஆனால் இதை அவரவர் செல்போன்களில் வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை பயனர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.